கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு மூளைக்கல்லாக விளங்கக்கூடிய நம்முடைய அன்றன்று உடைய பிரயாசத்தில் நாம் எப்படி விரும்புகிறோம், எப்படி குறைவில்லாத நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவைக்காக நாம் எப்படி செபிக்க வேண்டும், அதன்படி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் பிரியமானவர், ஜெபம், இந்த ரட்சிப்பு என்பதிலே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகைவு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காளின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சகைவினுடைய அவருடைய எண்ணம், அவருடைய வாழ்க்கை, இவைகளெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சகைவினுடைய உருவம் குள்ளமானது என்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் உயரமாக இருப்பதினாலோ குள்ளமாக இருப்பதினாலோ இந்த உலக பிரகாரமாக சில பார்வைகளை பார்க்க முடியும். தவிர ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு சமாதானம், ஒரு கண்ணோட்டம் அதில் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று. இரண்டாவதாக, சகைவு உடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும். அவரை குறித்து பல வகைகளிலே அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். நேற்றைக்கு வரைக்கும் வீதியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான், கண்ணு தெரியாமல். ஆனால் இன்றைக்கு அவன் எனக்கு எதுக்க கடத்தெருவில் ஓடி வந்து கொண்டிருக்கிறான். அந்த பெத்லகேம் குருடன் என்னன்னு கேட்டால், இயேசு என்பவர் என்னை சுகப்படுத்தினார், அவர் இப்போது வந்து கொண்டிருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்வது போல அந்த நிகழ்வுகளை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, உறக்கம் இல்லை, நண்பர்கள் எனக்கு இல்லை. காலேஜில் நல்ல பெரிய படிப்பு, லட்சக்கணக்கான பணங்களை வாங்கி செலவழித்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கவில்லை, ஈவ் டீச்சிங் பண்ணுகிறார்கள், எங்களை கேலி பண்ணுகிறார்கள். எவ்வளவோ பணம் இருக்கிறது, அவர்கள் படித்துத்தான் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பொருட்கள் எவ்வளவோ இருக்கிறது, எல்லாம் இருந்தும் கூட மன நிம்மதி இல்லை. உலகத்திலே மகா பிரம்மாண்டமான ஒரு நடிகை, அக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மர்லின் மன்றோ என்ற ஒரு நடிகை இருந்தார். அவளுக்கு மிக மிக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவள் ஒரு நாள் 10வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டாள். எழுதி வைத்திருந்தால், எனக்கு நிம்மதி இல்லை. இவைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பணத்தினாலோ அல்லது நம்முடைய பதவியினாலோ நம்முடைய அழகினாலோ பெரிய நிம்மதி வந்து விடுவதில்லை. தமிழ்நாட்டிலே சிலுக்கு சுமிதா என்ற ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு ஏராளமான லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்தார்கள். அந்த சகோதரி ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு திறப்பிலாவுக்கு எதற்கோ கூட்டி, நடிகைகள் கூப்பிட்டு திறக்கிறார்கள் அல்லவா, சோறு ரூம்புலாம் திறப்பார்கள் அல்லவா, அதுபோல கூப்பிட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே திறந்து வைத்து விட்டு அவர் 2 வார்த்தை பேசுகிறார். பேசிவிட்டு ஒரு ஆப்பிள் பழம் அவர் இடத்தில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆப்பிள் பழத்தை அப்படி கடித்து, அதை ஒரு கடி கடித்து சாப்பிட்டு விட்டு மீதியை அதை அப்படியே அந்த வரவேற்பு அந்த மேசையின் மீது வைத்துவிட்டு அந்த சகோதரி அதுபுறம் பரிவாரங்களோடு கடந்து சென்று விடுகிறார்கள். இது நான் பத்திரிகை படித்ததை சொல்கிறேன். இந்த சிலுக்கு சுமிதா கடித்து வைத்த இந்த ஆப்பிள் பழத்திற்காக பெருந்திரள் கூட்டம் அங்கே ஒருவருக்கொருவர், நிர்வாகி முதற்கொண்டு எல்லாவனும் சண்டை போட ஆரம்பித்தான். உடனே ஏலம் விட்டாங்க. இந்த ஏலம் அப்படித்தான் வந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியல ஏலத்தில் எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியல. அதனால இந்த சிஎஸ்ஐ சர்ச்சு, இந்த பெந்தேகோஸ்து சர்ச்சா இருந்தாலும் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள இந்த ஏலம் விட்டுக்கிட்டு தெரிந்த இந்த அவல நிலையெல்லாம் இருக்குது. ஆரம்ப காலத்தில் கடித்த இந்த ஏதேன் தோட்டத்தில் கடித்த பழம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, உடனே ஏலம் வந்து லட்சக்கணக்கில் போச்சு. லட்சக்கணக்கில் கொடுத்து அந்த ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டான் அப்படின்னா அவனுடைய மன ரீதியான உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்ப நீங்க நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு மனிதன், அந்த சகோதரி ஒரு நாள் தூக்கு போட்டு செத்து போனார். தூக்கு போட்டு செத்தே போய்விட்டது. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏமாற்றப்பட்டேன். ஆகவே பிரியமானவர்களே, அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே எவ்வளவோ சம்பாதித்த அவர்கள் எவ்வளவு வைத்திருந்தாலும் ஆதாயம் இல்லாத வாழ்க்கை. அதாவது ஒரு மகிழ்ச்சி, இன்றைக்கு காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை.
அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து வெளியே சொல்ல முடியாதவர்களிலே வாழ்ந்து கடைசியிலே இப்படி மரித்து போகிறதை பார்க்கிறோம். இப்படி அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்களும் பார்த்திருக்கலாம், நானும் பார்த்திருக்கலாம். அதுபோல இந்த சகைவு என்பவன் ஒரு இன்கம் டாக்ஸ் வரி வசூலிப்பவர்களுடைய சூப்பரண்ட் ஆபீசர், பெரிய தலைவர். ஆகவே இந்த வரி வசூலிக்கக்கூடிய ஆபீசர் எப்பொழுதும் பார்த்தீர்கள் சொன்னால் சுகபோகமாக இருப்பார்கள். ஒரு வரி போட வேண்டும் என்று சொன்னால் இதை நான் இப்படி குறைத்து போடுகிறேன், அப்படி போடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே தங்கம், பொன், வெள்ளி குவியல் குவியலாக கொடுத்து கொண்டிருப்பார்கள் பெரிய ஆபீசருக்கு. அதுபோல இந்த சகைவு வரி வசூலிப்பவர்களுடைய தலைவனாக இருந்தான். அப்படி இருந்தவன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் ஒரு பெரிய கப்பல் வியாபாரி, மீன் வியாபாரி, கருவாட்டு வியாபாரி, மளிகைக்கடை வியாபாரி, அல்லது பெரிய பெரிய படிப்பினுடைய இது, அல்லது சூப்பரண்டு, அது மந்திரி, எந்திரி, தந்திரி, முந்திரி, அப்படின்னு எதுவானாலும் இருந்துருப்போங்க. இப்போ இவைகளால் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் மகிழ்ச்சி இருப்பது போல் மனிதன் நடித்துக் கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில். அதற்காக புகை பிடிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், புகை குடிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், பாக்கு போடுகிறான், மது போதைகளுக்கு அடிமையாகிறான், 4 பேரோடு சேர்ந்து சிரித்து கும்பாளம் அடிக்கிறான், செல்போனிலே கும்மப்படம் என்று பார்க்கிறான், போக்கிமான் பார்க்கிறான், கீக்குமான் பார்க்கிறான், சீக்குமான் பார்க்கிறான். இப்படி பல மான்களை பார்த்து மானங்கெட்டு போய் தெரிகிறான் மனிதன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எதற்காக? இந்த அற்ப சந்தோஷத்திற்காக. ஆகினால்தான் இந்த அற்ப சந்தோஷத்திற்காக தெரிந்து பின்பு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயமான ஒரு வாழ்க்கை வாழாத நிலையில் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் இந்த சகைவு. ஆனால் இவனுக்கு தெரிகிறது, எல்லாரும் மகிழ்ச்சியாக, மரித்தவன் பிழைக்கிறான், சுகமில்லாதவனுக்கு சுகமாகிறது, வியாதி உள்ளவன் கண் தெரியாதவன்லாம் மகிழ்ச்சியா போகிறான். எனக்குள்ளும் இருக்கக்கூடிய நண்பர்களற்ற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இவரிடத்தில் போனால் கிடைக்குமா? அப்படித்தான் தெரிகிறது. ஆகவே இவர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். இவன் உருவம் குள்ளமாக இருந்தது. ஆகவே அவர் ஒரு பெருங்கூட்டத்துக்குள் இருந்தார்கள். இந்த மேஜிக் நடக்குன்னா ஒரு இடத்துல அவன் அந்த தட்டு தாம்பளத்தை வச்சுக்கிட்டு, இப்போ பாருங்கள் அந்த பாம்பை எடுத்து விடுகிறேன் பாருங்கள், இப்பொழுது பாருங்கள் அந்த செத்து கிடக்கிறவனை எழுப்புகிறேன் பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த மையை பாருங்கள், இந்த டப்பாவை பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு வேலை செய்ய மாட்டான். அது அப்படியே தான் கிடக்கும். தன்னால நிற்கிறவெல்லாம் வெந்து நொந்து வேதனைப்பட்டு வேப்பங்காயாகி அவன் வெளியேறணும். அப்போ எட்டி எட்டி பார்ப்பாங்க. அதை அது மாதிரி அங்கே ஆண்டவர் அங்கே பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறாரு, நல்ல வார்த்தையாக இருக்குது, அவர் முகத்தை பார்த்துறோம்னு சொல்லி இவன் எட்டி எட்டி பார்த்தான். வரி வசூலிக்கிறவன், நீ ஒரு சபிக்கப்பட்ட ஆயக்காரன், வெளிப்படா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. அப்போ இவன் பார்த்தான். இதில் நீங்கள் சிந்திக்கிறோம், இவர் எந்த பகுதி வருவாருன்னு விசாரிக்கிறான். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள், அவரை பற்றி ஆராய்கிறவர்கள் அவரை ருசிப்பார்கள். ஆகவே இவன் தேடினான், எந்த வழியாக வருவார்னா இந்த வழியாக வருவார், அந்த காட்டு பாதை வழியாக வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் வர்ற வழியை பார்த்துட்டு அங்கே ஒரு அத்தி மரம் இருக்குது, எந்த மரம், அந்த மரத்து மேலே ஏறிக்கிட்டான். இதுதான் கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய உபதேச மரம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உபதேசம். அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் இருக்க வேண்டும், நிலைத்து அவரை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஊர் ஊரா ஓடிட்டு தெரிவாங்க. அங்க நடந்துறாதா இங்க நடந்துறாதா, அதானே நீ சொன்ன ஒரு பிரச்சனை, நேற்று பிரச்சனை பண்ண பாருங்க, அதையே நீ பிடிச்சி பாரு, இந்த பகுதியை நீ நல்லா யோசித்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனமா கேளுங்க. அவர் வருகிற பாதையில் இருக்க மரத்தில் மேலே ஏறணும். அன்னைக்கு நிறைய பேர் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெங்கமோ மரத்தில் ஏறி இருக்காங்க, மலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே தவிர ஜீவனுள்ள தெய்வம் வருகிற பாதையில் இருக்கக்கூடிய மரத்தில் ஏறவில்லை. அந்த மரம் சிலுவையின் உபதேசம், சிலுவையின் உருவத்தை சொல்லவில்லை, சிலுவையின் உபதேசம் என்கின்ற மரத்தில் ஏறவில்லை. ஆகையினால் அந்த கிறிஸ்துவின் பண்பையும் அவரையும் பார்க்க முடியவில்லை. ஏன் ரட்சிப்பை கூட அவர்களால் அடைய முடியவில்லை. இப்போ அந்த இடத்தில் அவன் மேலே ஏறிக்கொண்டான். இப்பொழுது பார்க்கிறான், அவர் வருகிறது, இவனுக்கு அவர் வந்து என்னோட தங்குனா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் நடக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிலாம் அவன் யோசிக்கிறான். ஆனால் இப்போ ஒருத்த மலையிலே மரத்து மேலே ஏறி என்னைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியும்.
அவர் அந்த இடத்துல வந்து நின்று சகவே இறங்குவா, நான் வீட்டுக்கு தங்க போனோம். இந்த இடத்துல சொன்னீங்க, இந்த இடத்துல நீங்கள் சகவியை போல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ரட்சிப்பு எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் நிலைத்திருக்கும், எப்பொழுது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்குள் ஒரு ஆசீர்வாதத்திற்குள் ஒரு விசுவாசத்திற்குள் வருகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகவியை வா, நான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாரு கர்த்தர். சந்தோஷம் தாங்க முடியாது அவர் அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுது வீதியிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு வந்தவர்களாம் சொன்னார்கள், இவன் ஆயக்காரன், இவன் பாவி, இவன் வட்டிக்கு வாங்குறவன், அநியாயமாக வாங்குகிறவன், தன் ஜனங்களை கொள்ளையடிக்கிறவன், இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கா நீங்கள் தங்க போறீர், இப்படிப்பட்டவன் இடத்துக்கா? நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? இவங்கெல்லாம் பெரிய யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரை, 5 நிமிஷத்துக்கு நமக்கு சாப்பாடு போல அது பண்ணி அப்படி போட்டு இப்படி போட்டு இது பண்ணிடுவோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் எவனிடத்தில் அநியாயமாக வாங்கினோ நாளத்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். 1 பைசா வட்டிக்கு வாங்கினா அந்த 1 பைசாவை 4 பெருக்கி 4 பைசாவா நான் அவனுக்கு திருப்பி கொடுக்குறேன். 10 பைசா நான் வட்டிக்கு வாங்கியிருந்தா 10 4 பெருக்கி 40 ரூபா நான் திருப்பி கொடுக்குறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பழைய ஏற்பாடு பிரமாணத்தில் அநியாயமாக வாங்கினா நாளத்தில திருப்பி கொடுக்கணும், போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எப்படிப்பட்ட வித்தியாசம் வருது அப்படின்னு. பெரிய பைபிள் அறிஞ பெரிய இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பழைய ஏற்பாடு போயிடும். புதிய ஏற்பாடு அப்படி இருக்க, தன்னையே கொடுக்கும். இவர் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியை வித்து பாதியை ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன். நான் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சேர்த்து 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 வச்சேன் பாருங்க, இதை அப்படியே நான் வித்து பாதியை ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன். ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, சகவே நான் உன் வீட்டுக்கு தங்க வரேன்னு சொன்னீங்கல்ல, இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் அதில் நியாயம் இருக்கிறது. கொஞ்சம் கூட்டி சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னை சரிபிடித்துக் கொள்ளுகிறேன், நீர் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. நீர் கூப்பிட்டு இந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையில எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு தாங்க முடியலை, ஆகனால நீர் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு என்று அவன் இதயத்தை பார்த்து சொல்றார், ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான், இவன் ஆயக்காரன் பாவி அப்படிலாம் சொல்றீங்களே. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு சரியான முறையில் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்ற கிரியை செய்ய வேண்டும் என்றால், தான் முன்பு செய்த பாவத்தை அறிக்கை எடுக்கிற பொழுது யாரெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அநியாயமாக நடந்து கொண்டான் நாளத்தினையாக திருப்பி கொடுத்து, இன்றைக்கு இருக்கக்கூடியதை ஏழைகளுக்கு தானமாக நீ பாதியாவது கொடுக்க வேண்டும், அல்லது தேவையில் இருக்கிறவர்களை தேடி 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 சென்று உதவி செய்ய வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த ரட்சிப்பு உனக்குள் நிலைத்திருக்கிறது. இயேசு உன்னோடு இருக்கிறார். உன்னை குறித்து அவர் பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இயேசுவின் சாட்சியான இயேசுவே சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே சகையுடைய ரட்சிப்பு எப்படி இருந்தது, அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பும் என்னுடைய ரட்சிப்பும் எப்படி இருக்கிறது என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் வைத்து சிந்தித்து சுவாசித்து அநேகரை சுவாசிக்க வையுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.